எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் தி உமன் இன் கேபின் நம்பர் 10. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் படம். நம்ம ஹீரோயின் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினுக்கு நியூஸ் கொடுக்குற ஒரு உண்மையான சோர்ஸ் அநியாயமா காரோட தண்ணிக்குள்ள கொண்டு இருப்பாங்க. அதை பரிதாபமா நம்ம எடிட்டர் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எடிட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ அப்செட்டா இருக்க, ரெஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல ஒரு பணக்கார ஜோடி கேன்சருக்கு ரிசர்ச் பண்றதுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண போறாங்க. முக்கியமா அந்த பணக்காரனோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்கு. இப்போ ஒரு யாட்ச்ல, அதாவது ஒரு சொகுசு கப்பல்ல நிறைய பணக்காரங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ரிப் போக போறாங்க. அதை கவர் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றா. உடனே அந்த எடிட்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பார்த்து இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குன்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த கப்பலுக்கு போறாங்க. அங்க விதவிதமான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இப்ப அந்த கப்பலுக்கு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. அவன் ஒரு போட்டோகிராஃபரா இருந்திருப்பான். ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பாங்க போல. இப்ப அங்க இருக்கிற கப்பல் ஆட்கள் நம்ம ஹீரோயினுக்கான ரூமை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ரூம் கேபின் நம்பர் 8. இப்ப கட் பண்ண அந்த பணக்கார ஜோடியை காட்டுறாங்க. அந்த பணக்காரனோட ஒய்ஃப் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. இப்ப அவங்களுக்கு கூடவே இருக்கிற ஒரு பர்சனல் டாக்டரையும் பாக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த பணக்கார ஒய்ஃபுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி லேடி இருப்பாங்க. அவங்களையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அந்த பணக்கார ஒய்ஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்னு அவங்க செக்யூரிட்டி மூலமா அங்க இருக்கிற லைப்ரரிக்கு அவளை கூப்பிட்டுருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயின் போனா அவங்க நம்ம ஹீரோயினோட ஆர்டிக்கல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க போல. அதை பத்திலாம் பயங்கரமா சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை கவர் பண்ணணும்னு அவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிடிவாதமா கேட்டிருப்பாங்க போல. அப்புறம் 2 நாள் கழிச்சு கப்பல் கரைக்கு வரும்போது நான் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போறேன்னு அங்க இருக்கிற டிராவை திறந்து அந்த ஸ்பீச் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேப்பர் எடுத்து இவகிட்ட கொடுத்து இதுல ஏதாவது தப்பு இருந்தா கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அதை படிச்சு பார்த்தா ஷாக்கு. ஏன்னா மொத்த சொத்தையும் அவங்க கிரியேட் பண்ண போற அந்த கேன்சர் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறாங்க. முக்கியமா அதுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட சம்மந்தம் இல்லைன்னு அதுல போட்டிருக்கு. இப்ப ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல சாகும்போதாவது யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட் தூங்கும்போது போன கேஸ்ல இவங்களோட சோர்ஸ் ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ள தள்ளி கொண்டாங்கல்ல, அது நம்ம ஹீரோயின் கனவுல வந்துகிட்டே இருக்கு. அப்ப பார்த்தா பக்கத்து கேபின்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் மாதிரி கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் வெளியில் வந்து பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு கடலுக்குள்ள மூழ்கி சாகிற மாதிரி தெரியுது. அந்த கேபின் நம்பர் தான் 10. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் பரபரப்பா எல்லார்கிட்டையும் அதை பத்தி சொல்ல எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அங்க ஒரு ரத்தக்கரையை பார்த்திருப்பாங்க. இப்ப பார்த்தா அந்த ரத்தக்கரையை கூட காணா. இப்ப அந்த செக்யூரிட்டி லேடி வந்து அந்த ரூம்ல யாருமே தங்கலையே, நீங்க யாரை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த ஓனர் கிட்ட நான் தெரியாதனமா அந்த கேபின் நம்பர் 10க்கு போனேன், அங்க ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு செம்பட்ட கலர் முடி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றா. அப்புறம் அங்க வேலை பார்க்குற எல்லாரையும் வர வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தா யாருமே அங்க இல்ல. இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. படம் பார்க்குற நமக்கு கூட அவங்களுக்கு இந்த போன கேஸ்ல அந்த பொண்ணு சாகிறதெல்லாம் கனவுல வந்துச்சுல, அந்த மாதிரி இது ஏதோ ஒரு சம்பவமா அப்படின்னு நமக்கு தோணுது. அடுத்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு குளிக்கும் போது அவளோட முடி கொட்டுது. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது, இதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு முடி கொட்டியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த 10வது கேபினுக்கு போறா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட கடல்ல விழுந்து செத்துருப்பா. அங்க போய் பார்த்தா அவ எதிர்பார்த்த மாதிரி அவளோட செம்பட்ட முடி அங்க சிங்க்ல இருக்கு. இப்போ அதை எடுத்துட்டு வந்து பாய் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறா. நான் சொன்னதை நீங்களா நம்பவே இல்லைல்ல, இதை வச்சு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு சொல்றா. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இதை பத்தி பேச அவ எனக்கு இதை பத்தி தெரியாது, ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, அப்படியே அவங்க அந்த பொண்ணை கொண்டு இருந்தா கூட பணத்தை வச்சு அதை மறைச்சிருவாங்க, நீ தேவையில்லாம இதெல்லாம் நோண்டாம இப்படியே விட்டுருன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் விடாம கிச்சன்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறா. அப்புறம் இந்த கப்பலுக்கு வர்றவங்க என்ட்ரி போட்டு தானே வந்திருப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் விசாரிக்கிறா. ஆனா அவங்க இதை பத்தி எல்லாம் கேட்கறது எங்களுக்கு ரைட் சைடுலன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள போனா அவ ரூம்ல ஏதோ ஒரு கோட்டோட பட்டன் பிஞ்சு விழுந்திருக்கு. ஆனா அது அவளோடது இல்ல. அப்ப யாரும் அந்த ரூமுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. உடனே அந்த பட்டனையும் எடுத்து சேஃப்டி பண்ணி வைக்கிறா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அவளை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆனா நல்ல வேலை அங்க கடல் இல்லாம நீச்சல் குள்ள இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. இப்ப தன்னை யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதை யாருமே நம்பல. அந்த நேரத்தில் அங்க ஒரு டாக்டர் இருப்பார்ல, அவரோட கோட்ல பட்டன் இல்ல. உடனே அவர்கிட்ட நீங்க தான் ரூமுக்கு வந்தீங்களா அப்படின்னு இவ சண்டை போட்டு கேட்க எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பட்டனையும் அந்த முடியையும் எடுக்க போறாங்க. ஆனா அவங்க அந்த முடியையும் பட்டனையும் ரொம்ப சேஃபா இருக்கணும்னு இவங்க கோட்ல வச்சிருந்திருப்பாங்க. தேடி பார்த்தா அதை காணா. இப்ப எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா அந்த முடியை பத்தி அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பா. அவனை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறா. அவன் அவகிட்ட உன்னை எல்லாரும் பைத்தியம் மெண்டல்னு சொன்னானுங்க, இல்ல உன்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு நான் தான் சொன்னேன்,
இப்ப பார்த்தா அதுவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சாரி சொல்றான். இப்ப இந்த பிரச்சனையால சில பணக்காரங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்த ஒருத்தன் இங்க யாரையுமே கொல்லல, உன்னையும் யாரும் தள்ளி விடல, எல்லாமே உன் மூளைக்குள்ள நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட தான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு யாரோ நம்ம ஹீரோயினோட கதவை தட்டுறாங்க. பார்த்தா அந்த 10ஆம் நம்பர் கேபின்ல இருந்து ஒரு பொண்ணு கடல்ல விழுந்தால அவள மாதிரி இருக்கு. அவளை போய் ஹீரோயின் பார்க்கும்போது அவ ஹீரோயின் கிட்ட நீ தான் இப்ப நான் உயிரோட இருக்கிறத பார்த்தல்ல, இதோட இந்த மேட்டரை விட்டுரு அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவகிட்ட ஒருவேளை என்ன தள்ளி விட்டது நீயா, அந்த முடியை என் ரூம்ல இருந்து எடுத்தது நீயா தானா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இல்ல நீ இதை விட்டுரு, இல்லனா அவன் உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆன ஹீரோயின் அவன்னா யார சொல்ற அப்படின்னு அவ விடாம கேட்க அதுக்கு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் அவளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவ தலையில இருக்கிற செம்மட்ட முடி கையோட வந்துடுது. பார்த்தா அது அந்த பணக்காரனோட ஒய்ஃபு. ஏன்னா அவங்க கேன்சர் இருக்கிறதுனால கீமோதெரபி பண்ணிருப்பாங்க, அதனால மொட்டை அடிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அங்கிருந்து மேல வர முடியல. இப்ப மனசுக்குள்ள அந்த பணக்காரனோட ஒய்ஃப், அதாவது இந்த கப்பலோட ஓனர் தானே இந்த கேபின் நம்பர் 10ல இருந்தா, எதுக்கு அவ 2 விதமா நடிக்கணும் அப்படின்னு பெரிய குழப்பம் வருது. இப்ப அடுத்த நாள் வந்து அவ கதவை திறக்க நம்ம ஹீரோயின் அவகிட்ட நீ தானே இந்த கப்பலுக்கு ஓனரு, நீ எதுக்கு நடிக்கணும் அப்படின்னு கேட்க அப்பதான் அவர் உண்மையை சொல்றா. அதாவது அந்த பணக்காரன் இருக்கான்ல, அவன் ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் மூலமா தன்னோட ஒய்ஃப் மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி தான் ஒய்ஃப் மாதிரி நடிக்க வச்சிருக்கான். அதான் ஒரிஜினல் ஒய்ஃப் பாத்துறா. அதனால 2 பேத்துக்கு சண்டை வர அவன் ஒரிஜினல் ஒய்ஃபை பிடிச்சி தள்ளி விட அவ செத்து போயிடுறா. உடனே அவளை கடல்ல தள்ளி விட்டுருக்கான். அவ தண்ணிக்குள்ள மூழ்கும் போது தான் நம்மளால பாத்திருப்பா. அதுக்கப்புறம் அங்கங்க ரத்த கரெல்லாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் அவன் அழிச்சிருப்பான். இப்ப இங்க இருக்கிற அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் நான் பணத்துக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன், எனக்கு ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்கா, ஆனா இவன் கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் அவகிட்ட நீ நடிச்சு முடிச்சு 2 நாளைக்கு அப்புறம் உன்கிட்ட கையெழுத்து போட வச்சு சொத்தெல்லாம் அவனுக்கு மாத்திப்பான், அதுக்கப்புறம் உடனே உன்னை கொன்னுடுவான், அதனால நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்குன்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் லேட்டா போக அந்த பணக்காரன், அதாவது அந்த வில்ல அவகிட்ட என்ன லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறான். நம்ம பொண்ணு ஏதோ சொல்லி சமாளிச்சிடறா. இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, பணக்காரனோட ஒரிஜினல் ஒய்ஃப் மொத்த சொத்தையும் கேன்சர் ட்ரஸ்ட் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தால, அது அவனுக்கு பிடிக்கல. அதனால நம்மால அவள மாதிரி இன்னொரு ஆளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரையும் கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பான். அதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரிஜினல் ஒய்ஃபை கொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த கப்பல்ல எங்க இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியல. இதுக்கு கூட்டாளியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் தான். இப்ப அந்த டாக்டர் அந்த வில்லங்கிட்ட கப்பல்ல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே அந்த ஜேர்னலிஸ்ட காணன்னு சொல்றாங்க. ஆனா வில்லன் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சொல்றான். அதுவும் இல்லாம ஒரிஜினல் ஒய்ஃபுக்கு கேன்சர் இருந்துச்சுல, அந்த நோய் அந்த டாக்டர் வேணும்னு இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு. அதையும் அந்த வில்லன் தான் அவரை மிரட்டி செய்ய வச்சிருப்பான். இதை நடிக்க வந்த ஒய்ஃப் கேட்டு ஷாக் ஆகிறா. இப்ப நம்ம உயிரோட வெளியில போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா அவளை நம்பி ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இப்ப இது எல்லாத்தையும் அவ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா. ஹீரோயின் அவகிட்ட நீ கையெழுத்து மட்டும் போட்டுறாத, எப்படியாவது நான் வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா அந்த சொகுசு கப்பல் கரையை நோக்கி வருது. ஆனா கரைக்கு முன்னாடியே கப்பலை நிப்பாட்டி ஒரு சின்ன போட்ல எல்லாரையும் கூட்டிட்டு போலாம்னு வில்லன் பிளான் பண்றான். இப்ப எல்லாரும் அந்த போட்டுக்கு வர ஹீரோயினை தேடி பாய் ஃப்ரெண்ட் வரான். அப்ப அவங்கிட்ட அங்க இருக்கிற செக்யூரிட்டி நீங்க கிளம்புங்க, அவங்க என்ன ரெஸ்ட்ல இருக்காங்க, ரெடி ஆனோன்னு நாங்க கூட்டிட்டு வரோம்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் அந்த சின்ன போட்ல கிளம்ப நம்ம பாய் ஃப்ரெண்ட் மட்டும் மனசு கேட்காம நான் போய் அந்த ஜேர்னலிஸ்ட பாக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். இப்ப அதை பார்த்த வில்லனுக்கு ஷாக்கு. இப்ப இன்னொரு பக்கம் இங்க கப்பல்ல நம்ம ஹீரோயின் கீழ இருந்து மேல வந்து கேப்டன் ரூமுக்கு போறா. அங்க இருக்கிற போன் எடுத்து போன் பண்ணலாம்னு பார்த்தா அந்த டாக்டர் ஒரு விச ஊசியை போட்டு அவளை கொல்ல வராரு. இப்ப அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினா எதிரில் அந்த கேப்டன் வரான். 2 பேரும் அவளை பிடிச்சி விச ஊசியை போட ட்ரை பண்ணும்போது நம்ம பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். அவன் அவளை காப்பாற்றும் போது பாத்தீங்கன்னா எதிர்பாராதமா அந்த விச ஊசி அவன் கழுத்துல குத்திடுது. எப்படியோ சாகுற வரைக்கும் போராடி அவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோயின் அப்படியே கடல்ல குதிச்சு நீந்தி தப்பிக்கிறா. கரையில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் நெருப்பு பத்த வச்சு தன்னை குளிர்ல இருந்து காப்பாத்திக்கிறா. இப்ப கட் பண்ணா டாக்டர் அவ கடல்ல விழுந்து செத்துட்டா. அப்படியே நீந்தி தப்பிச்சாலும் குளிர்ல மாட்டி செத்துருவான்னு வில்லங்கிட்ட போய் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கடலுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் ஒய்ஃப் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஸ்பீச் பேப்பர் அங்கிருந்து எடுத்திருப்பா. இப்ப எல்லா சொத்தையும் வில்லனுக்கு எழுதி கொடுக்குற அந்த சம்பவம் நடக்குது. அங்க இருக்கிற வக்கீல் அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் கிட்ட நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்தீங்களான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா கையெழுத்து போறதுக்கு முன்னாடி முகம் ஃபுல்லா பயத்தோட நம்ம ஹீரோயின் அங்க வருவான்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இப்ப அடுத்து அன்னைக்கு நைட்டு நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல தான் அந்த ஸ்பீச்சை கொடுக்கணும். அந்த ஸ்பீச்சை பேசிட்டு அவ தூங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில கேன்சர்ல செத்துட்டா அப்படின்ற மாதிரி அவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு வில்லனும் டாக்டர் பிளான் போட்டிருக்காங்க.
இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறா. அந்த செக்யூரிட்டி அந்த ஒரிஜினல் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வச்ச ஆளு. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு அவங்க திருப்பி கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பீச் லெட்டரை காட்டுறாங்க. அதை படிச்சு பார்த்தவங்க இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்மால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் டைம் கொடுக்குறாங்க. இப்போ கட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய கோடீஸ்வர ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் பேச போகிற நேரத்தில் ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே போகிறா. அதை பார்த்து அந்த டூப்ளிகேட் ஒய்ஃபுக்கு தைரியம் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பணும்னு வில்லன்னு சொல்ல அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் இல்லை அவங்க பேசட்டும்னு சொல்கிறா. அதுக்கு அந்த செக்யூரிட்டி லேடியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை அப்படியே படிக்கிறாங்க. அதை படித்து பார்த்தா மொத்த சொத்தையும் அந்த கேன்சர் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன்னு எழுதியிருந்தாங்கல்ல, அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் உண்மையான அங்கே நிற்கிற டூப்ளிகேட் ஒய்ஃபு கிட்ட கேட்க அவங்க ஆமான்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதை கேட்ட கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே குழப்பம். ஒரு கட்டத்தில் அந்த வில்லன் இவன் என் ஒய்ஃபை இல்லைன்னு சொல்லிடுறான். இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம ஹீரோயின் பிடிச்சிக்கிறா. அப்போ இவன் ஒய்ஃப் இல்லைனா அந்த கேபின் நம்பர் 10ல இருந்து நீ கொன்னதும் ஒரிஜினல் ஒய்ஃப் தானேன்னு மடக்க அவன் இப்போ செம்மையா மாட்டிக்கிறான். இப்போ அவன் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும். அதுக்காக அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் கழுத்துல கத்தியை வச்சு அங்கிருந்து ஒரு போட்ல தப்பிக்க பார்க்கறான். ஆனா அந்த நேரத்துல அந்த செக்யூரிட்டி லேடி அவனை சுட்டுறா. ஆனா அவன் சாகல. இப்ப மறுபடியும் சுடலான்னு பார்த்தா அவன் அந்த டூப்ளிகேட் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். குறி தப்பாயிடுமோ அவன் பயத்துல நிற்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போய் அங்கிருந்து நங்கூரம் போடுற செயின் எடுத்து அவனை அடிக்க அவன் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அதாவது கடைசியில இந்த அப்பாவி பொண்ணை நம்ம ஹீரோயின் காப்பாத்துற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் ஒரு நார்மல் படம் தான். ஆனா இந்த ரெண்டு பெண்களும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, அந்த ட்விஸ்ட்டை வச்சு அவங்க பண்ணியிருந்த திரைக்கதை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.